Welcome to the channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற செக்ஷன் வந்து Cómo es, Cómo son. Cómo அப்படினா என்ன அப்படினா Cómo with accent. Okay? So Cómo es அப்படினா how is. Cómo son அப்படினா how are. Okay? So how is the table, how is the door, how is your day அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அதாவது ஒரு இங்கிலீஷ் கிராமர்ல சொல்லுவாங்க, இது வந்து இப்படி தான் சொல்லணும், அதாவது he is a boy அப்படி தான் சொல்லணும் அப்படின்னா அது அப்படி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு வேர்ப் இருக்கணும், அப்படி ஒரு சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஸ்பானிஷ்ல ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். pronombre interrogativo plus verbo ser. V வந்து மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ப அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் V வரும்போது அது பர்ன் சொல்ல மாட்டாங்க, ப. ஸோ நீங்களும் அதே மாதிரி சொல்லிக்கோங்க. ஓகே? ஸோ verbo ser plus artículo definido objeto. இதான் சின்டாக்ஸ். அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து pronombre. pronombre pronoun இங்கிலீஷ்ல, interrogative pronoun இங்கிலீஷ்ல. So interrogative pronoun como how, verbo ser அதுல வந்து சிங்குலரா இருந்தா, உங்களோட ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா s யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா son யூஸ் பண்ணணும். சோ உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி s இல்லனா son அப்படினு மாறும். அடுத்தது artículo definido, definite article. definite article இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, a and the அதெல்லாம் வரும். ஸ்பானிஷ்ல வந்து el, la, los, las இந்த நாலு இருக்கு, நாலுமே இருக்கு. இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல வரும். மறுபடியும் நான் ப்ரஷ் அப் பண்றதுக்காக நான் சொல்றேன், ஏன்னா நான் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. el அப்படிங்கிறது வந்து masculine singular, la அப்படிங்கிறது feminine singular, los அப்படிங்கிறது masculine plural, las அப்படிங்கிறது feminine plural. So then the object அது நம்ம என்ன போடணும் நம்ம போட்டுக்கலாம். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Cómo es la mesa. மேசானா என்ன அப்படினா டேபிள். ஓகே? So how is the table? ஓகேயா? சோ இப்போ இதல பாருங்க, இத ப்ளூரலா நம்ம எப்படி கன்வர்ட் பண்ணலாம்? Cómo son las mesas. மேசாவோட plural mesas. இங்கிலீஷ்ல how is the table, how are the tables அப்படி நம்ம சொல்லுவோமா. அதாவது isங்கிறது are ன்னு மாறும். ஏன்னா how is the tables ன்னு சொல்ல முடியாது. சோ isங்கிறது are ன்னு மாறும். ஆனா அந்த ஆர்டிகிள் theங்கிறது theவாவே தான் இருக்கும். ஆனா ஸ்பானிஷ் அப்படி கிடையாது, அதுவும் மாறணும். So how is the table, how are the tables அப்படினா como son las mesas அப்படினு மாறும். how are the tables. இப்போ வந்து நம்ம எப்படி क्वेश्चனுக்கு ஒரு சின்டாக்ஸ் சொன்னோமோ, ஆன்சருக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கணும்ல, அது என்னங்கறது பார்க்கலாம். verbo ser plus adjetivo calificativo. ஓகே? சோ அப்படினா என்ன அப்படினா verbo serல என்ன வரணும், verbo serனா s son வரணும். So s adjective, இது ஏதோ ஒரு adjective. So how is the table அப்படினா the table is big, the table is small, the table is in blue color. So நம்ம என்ன சொல்றோம், the table is அப்படிங்கிறது வந்து ஒரு adjective-ஆ தான் வரப்போகுது, description of the noun, அதுதான் adjective. So இப்போ இதல பாருங்க, ஆன்சர் என்னது, s grande. grande-னா big அப்படினு அர்த்தம். ஓகேயா? சோ ஆன்சருக்கு வந்து como es la mesa அப்படின ஒரு கேள்வி வந்தா நம்ம பதில் எப்படி சொல்லணும், yes grande, yes it is big, it is big. இப்போ como son las mesas அப்படினு கேள்வி இருந்தா ஆன்சர் எப்படி வரும், how are the tables அப்படினா ஆன்சர் எப்படி சொல்லுவோம், the tables are big, right? அப்போ the tables las mesas ன்னு சொல்லணும்ங்கற அவசியமே இல்ல. இப்போ இங்கேயுமே வந்து la mesa es grande னு சொல்லலாம், அவசியம் கிடையாது. s grande ன்னு சொன்னாலே it is understood. so நம்ம s grande plural ஆக்க பட்சத்தில் son grandes அப்படி நம்ம ப்ளூரல்ல சொல்லுவோம்.
இதை ஃபுல்லா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? las mesas son grandes அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். இப்போ அடுத்தது வந்து como es como son how is that அப்படி கேட்கும்போது அந்த அட்ஜெக்டிவ் சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த அட்ஜெக்டிவ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சைஸ் யூஸ் பண்ணுவோம், கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் மட்டுமே பார்த்து அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நான் சொல்கிறேன். ஸோ தமானியோ அப்படிங்கிறது வந்து சைஸ். ஸோ இது தமானோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எண்ணுக்கு மேலே ஒரு லைன் போட்டோம்னா அது தமிழில் சொல்லக்கூடிய ஞாவோட ப்ரொனன்சியேஷனில் வரும். ஸோ தமானியோ, ஓகே, ஞா. ஸோ தமானியோ, தமானியோனா சைஸ். கே தமானியோ என்னென்ன சைஸ் அப்படின்னு கேட்டோம்னா பெக்கெño, QUEங்கிறது வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய கே, ஓகே. குவே அப்படிலாம் நம்ம இங்கிலீஷ் மாதிரி வாசிக்கக்கூடாது, ஓகே. ஸோ பெக்கெño, இங்கே ஒரு எண்ணே இருக்குது. ஸோ பெக்கெño, பெக்கெñoனா ஸ்மால். mediano அப்படின்னா மீடியம் சைஸ். grande அப்படின்னா லார்ஜ், பிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 சைஸ் தானே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதெல்லாம் மாறும் இல்லையா? அப்போ அது கூட ஸ்பெல்லிங் எல்லாம் எப்படி மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பெக்கெño அப்படிங்கிறது வந்து சிங்குலர் மேஸ்குலின், ஏன்னா ஓ. இப்போ இதே இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபெமினின் சிங்குலராக இருக்குன்னா இந்த அட்ஜெக்டிவும் மாறும். எப்படி மாறும்? பெக்கெña அப்படின்னு மாறும். இதே இது மேஸ்குலின் ப்ளூரலாக இருந்தால் பெக்கெños, ஃபெமினின் ப்ளூரலாக இருந்தால் பெக்கெñas அப்படின்னு இந்த அட்ஜெக்டிவ் வந்து மாறணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். mediano எப்படி மாறும் அப்படின்னா அதே மாதிரி தான். mediano, mediana, medianos, medianas அப்படின்னு மாறும். grande அப்படின்னு பார்த்தீங்கன்னா grande அது மாதிரி மாறாது. இதுல ஸ்பானிஷை பத்தி நிறைய கேள்விகள் வந்து வரும்போது இது ஏன் அப்படின்னு கேட்டா அது அப்படிதான் பதில் சொல்ல முடியும், ஓகே. ஸோ கிராண்டே, கிராண்டே வந்து ஃபெமினினோ மேஸ்குலினோ சிங்குலரா இருக்கும்போது கிராண்டே மட்டும்தான் வரணும் வித் இ. ஃபெமினின் மேஸ்குலின் ப்ளூரல் அப்படின்னு வரும்போது இந்த இ அப்படியே இருக்கும், கூட ஒரு எஸ் போட்டுக்கணும். ஸோ கிராண்டேஸ், அவ்வளோதான் இதோட விதி. வேற எதுக்குமே வந்து இந்த விதிகள் வந்து மாறாது. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் எக்ஸாம்பிள் como son como es கொடுக்கல, ஏன்னா வந்து அப்போதான் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு படிக்க ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இந்த பெக்கெño, mediano, grande வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. ஸோ solo, tengo, ஸோ இது டி போட்டிருக்கு. இங்கிலீஷ் மாதிரி ட ப்ரொனன்சியேஷன் சொல்லக்கூடாது. நம்ம தமிழில் ட சொல்லுவோம்ல, ஸ்பானிஷ்ல இந்த ட ப்ரொனன்சியேஷனே கிடையாது, ஓகே. ஸோ இட் ஷுட் பி told as the pronunciation தான் தமிழ்ல சொல்ற the pronunciation. so tengo, tengo இல்ல tengo un jardín pequeño. soloனா just அது மட்டும் தான். tengo அப்படின்னா I have, okay. so I just have un இங்கிலீஷ்ல வரக்கூடிய தான் ஸ்பானிஷ்ல un jardín. jardín அப்படிங்கிறது கார்டன். அப்போ jardín வந்து நம்ம யூசுவலி masculine feminine எப்படி கண்டுபிடிப்போம்? ஓல முடிஞ்சா ஏல முடிஞ்சா masculine feminine கண்டுபிடிப்போம். இது என்ன முடியுதே, அப்போ இது எனக்கு masculine feminine எப்படி தெரியும் அப்படின்னா தெரியாது. பிராக்டிஸ்ல தான் நீங்க கத்துக்கணும். வேற ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடையாது. நான் வந்து una jardín அப்படின்னு நான் போட்டேன், no, it is un jardín தான், and you have to learn by heart. So un jardín, ஜேங்கிறது her pronunciation. தமிழ்ல வரக்கூடிய her pronunciation தான் ஜே ஸ்பானிஷ்ல. so jardín pequeño. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? I just have a small garden. adjective வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். ஸ்பானிஷ்ல அப்படி வராது. tengo un jardín, அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். பெக்கெñoவா, கிராண்டேவா, medianoவா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதா? சோ ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம்னா அட்ஜெக்டிவ் வரும். யூ எக்ஸ்பிளைன் ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட். அது எப்படி, அதோட சைஸ் என்ன. சோ solo tengo un jardín pequeño. I just have a small garden. tengo la talla, double L ங்கிறது வந்து y pronunciation வரணும். so talla
mediana. Tengo அப்படினா என்ன சொல்றீங்க? I have. I have the size. நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம்ல, அப்போ ட்ரெஸ் பண்ணும்போது இதோட சைஸ் என்னன்னு கேட்போம் இல்லையா? ஸோ la talla அப்படிங்கிறது வந்து சைஸ். mediana. I have the size. I have the medium size. நான் மீடியம் சைஸ் ட்ரெஸ் தான் நான் போடுவேன் அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதுவும் சைஸ்ன்னு தான் சொன்னோம், இதுவும் சைஸ்ன்னு தான் சொன்னோம், ஆனால் இது தமானியான்னு சொல்கிறோம், இதில் தாயான்னு சொல்கிறோம், என்ன அப்படின்னா அதுவும் அப்படி தான். நானும் மெக்சிகோ வந்த புதுசில் கடையில் போயிட்டு மீ தமானியா எஸ் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கேன். கிடையாது, மீ தாயா எஸ் கிராண்டே, மீ தாயா எஸ் பெக்கென்யா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ சைஸ் ட்ரெஸ் சைஸ்னா தாயா தான், மிச்சப்படி வேற எந்த சைஸ்னாலும் தமானியோன்னு சொல்லணும். பை ஹாத்தா இதுவும் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ தேங்கோ லா தாயா mediana. லா தாயாங்கிறது ஃபெமினின் ஏ, ஸோ mediano போடல mediana. தாயாக்கு அப்புறம் தான் யூ எக்ஸ்பிளைன் தி ஆப்ஜெக்ட், அட்ஜெக்டிவ் அப்புறம் தான் வந்து mediana. அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஏன் வந்து யோ தேங்கோ ஏன் போடல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். போடலாம், I have தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் சட்டை வைத்து இருக்கிறேன். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்கா, நான் சட்டை வைத்து இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லாம சட்டை வைத்து இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றேன். சட்டை வச்சிருக்கப்பா, சட்டை வைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருது அது நான் அப்படிங்கிறது. எப்படி புரிஞ்சிச்சு? வைத்து இருக்கிறேன், அப்ப அது நான் அப்படிங்கிறது புரியுதுல. அதே மாதிரி தேங்கோ அப்படின்னா யோ இல்லாமையே அது நான் அப்படிங்கிறது ஸ்பானிஷ்ல புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அவசியம் இல்லை, சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ யோ தேங்கோ லா தாயா mediana. அடுத்தது te mando un beso grande. ஓகே, தே அப்படிங்கிறது யூ. இது கொஞ்சம் வேற டெக்ஸ்ட்ல இருக்கு, இதெல்லாம் லேட்டர் கிளாஸஸ் நம்ம படிப்போம். என் சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பிகினர் லெவலுக்கு மாந்தோ அப்படிங்கிறது வந்து ஐ கிவ் யூ, மாண்டா அப்படிங்கிறது verb. ஓகே, டு கிவ். ஸோ ஐ கிவ் யூ un beso na kiss. What is beso? Kiss. Te mando un beso grande. I give you a big kiss. Okay, அதான் மீனிங். ஸோ இதில் un beso அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கு, இது வந்து masculine. ஸோ grande சிங்குலர், ப்ளூரலாக இருந்தால் நம்ம எஸ் போட்டுக்கணும், grandes. ஓகேயா? ஸோ I send you. I send youங்கிறது இங்கிலீஷில் இங்கே வரணும் இல்லையா? I send you ஆனால் ஸ்பானிஷ்ல முன்னாடியே வந்துடும். ஓகேயா? ஸோ te mando un beso grande. அடுத்தது இது பாருங்க, இது ஒரு கேள்வி, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். tiene una talla más grande o más pequeña. இது என்ன சொல்றாங்கன்னா you have a size very, massனா very, very big or இங்கிலீஷ்ல ஆர் சொல்லுவோம்ல, அது ஸ்பானிஷ்ல வெறும் ஓ தான் போடணும், ஓ más pequeña. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். tiene you have, a size una talla, நம்ம இங்கே பார்த்தோம், இது வந்து feminine la talla, இது வந்து the size, இது a size. A size very big or very small. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ என்னோட கேள்வி, you have அப்படின்னா tienes தான் சொல்லணும், ரைட்? அப்ப ஏன் நம்ம இங்க tiene சொல்றோம் அப்படின்னா usted form. usted அப்படிங்கிறதும் ஈல முடியும், எல் அப்படிங்கிறதும் ஈல முடியும், ஐயா அப்படிங்கிறது ஈல முடியும். அதாவது you formal, l is he, ஐயா is she, எல்லாத்துக்குமே ஈல தான் முடியும். ஓகே, tienes அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து இன்ஃபார்மல் மெத்தட். ஸோ இப்போ நம்ம கடைக்காரங்க நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு வந்து சைஸ் சின்ன சைஸா பெரிய சைஸாங்க அப்படின்னு கேட்டால் நீ நான் நம்மளை பேச மாட்டாங்கல்ல, மரியாதை கொடுத்து நீங்கள் தானே பேசுவாங்க. ஸோ இது ஊஸ்டர் ஃபார்ம்ல வரும்போது tiene una talla más grande o más pequeña, இதுதான் இதோட மீனிங். அடுத்த அட்ஜெக்டிவ் நம்ம வேற என்ன சொல்லுவோம்?
கலர் என்னென்ன கலர்ல இருக்கு, இந்த மேசா என்ன கலர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ கலர்ஸ் நம்ம எப்படி நம்ம ஸ்பானிஷ் சொல்றதுங்கிறதையும் நம்ம இதுவே பார்த்துருவோம். ஸோ கலர் வந்து color, ஓகே. ஸோ amarillo, amarilloனா எல்லோ. ஸோ இது எப்படி முடியும்னா amarillo, amarilla, amarillos, amarillas. negro அப்படிங்கிறது வந்து black. இது எப்படி மாறும் negro, negros, negras. café, café அப்படிங்கிறது வந்து காபி கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் brown. ஸோ இது வந்து ஒரே ஒரு விதியாக தான் மாறும் cafés. ஸோ சிங்குலர் masculine plural, masculine feminine singular அப்படின்னா café தான். plural masculine feminine cafés. grease, grey. ஸோ greases, S-E-S, greases. அடுத்தது anaranjado, orange. ஸோ anaranjado, anaranjados, anaranjada, anaranjadas. rojo, rojo அப்படின்னா red. rojo, roja, rojos, rojas. verde, green. verdes, verdes, verde, verdes. morado, purple. So morada, morados, moradas. blanco, white. blanca, blancos, blancas. அடுத்தது ரோசா அப்படின்னா பிங்க். ரோசாஸ் அவ்வளோதான், வேற எதுவும் மாறாது. ஓகேயா. அசுல், அசுலெஸ், அசுல் அப்படின்னா ப்ளூ. ஸோ அசுலெஸ். அடுத்தது துர்கேசா, QUA அப்படிங்கிறது கே சொல்லணும். ஸோ துர்கேசா, துர்கேசாஸ் அவ்வளோதான். ஓகேயா. வேற என்ன நம்ம அட்ஜெக்டிவ்ல சொல்லலாம்? ஃபார்ம், இது எப்படி இருக்கு, அதுவும் அட்ஜெக்டிவ் தானே. ஸோ அட்ஜெக்டிவ் இஸ் டிஸ்கிரைபிங் த நவுன். ஸோ நவுனை நம்ம எப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஃபார்மா, ஃபார்மா அப்படின்னா த ஃபார்ம். என்னென்ன ஃபார்மாலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்பானிஷில் பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். குவாட்ராடோ, ஓகே. குவாட்ராடோ, குவாட்ராடோ அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர். ஓகே. ஸோ இது எப்படிலாம் மாறும் அப்படின்னா குவாட்ராடா, குவாட்ராடோஸ், குவாட்ராடாஸ். அடுத்தது ரெக்டாங்குலர், ரெக்டாங்கிள். இது எப்படி மாறும்? ரெக்டாங்குலாரெஸ், RES. triangular, triangle shape. triangulares. circular, circle, it is circle in shape. இது plural எப்படி மாறும்? circulares, RES. அடுத்தது ovalado is oval. ovalada, ovalados, ovaladas. அடுத்தது redondo, round. I think சர்க்கிளுக்கும் ரவுண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறது. சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து வளையல் வந்து சர்க்கிள், ரவுண்ட் அப்படிங்கிறது பால் ரவுண்ட். ஓகே. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசம். ஸோ redondo இது எப்படி மாறும்? redonda, redondos, redondas. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபார்மேட்ஸ் எல்லாமே. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட படித்தாதான் ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி நம்ம வந்து போட்டு ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியுங்கிறது நமக்கு புரியும், ரைட்டா. ஸோ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேயா. தேங்க்யூ.